முருகனுக்கு காவடி தூக்கும் பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இடும்பன் எனும் அசுரன் பல முருகன் கோவில்களுக்கு காவல் தெய்வமா இருக்காரு. ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு தெரியுமா? சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற பல அசுரர்களை முருகன் வதம் செஞ்சாரு. இந்த அசுரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சிகளை சொல்லி கொடுத்தவர் தான் இடும்பன். தன் மாணவர்கள் அனைவரையும் முருகன் கொன்ன பிறகு இடும்பன் தன் மனைவி இடும்பியுடன் வனவாசம் போய் அங்கு தங்கள் இறுதி நாட்களை கழிக்க நினைக்கிறாரு. அங்கு அகத்திய முனிவரை பார்த்த இடும்பன் அவரிடம் சீடனாக பணியாற்ற விரும்பி அகத்தியரிடம் சீடனாக சேர்ந்துக்கிறாரு. ஒரு நாள் அகத்தியர் இடும்பன் கிட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்ய சொல்றாரு. அதாவது இமயமலையில் உள்ள சிவகிரி மற்றும் சக்திகிரியை தான் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. இடும்பன் அதீத தவ வலிமை கொண்டவர் இல்லையா? தன்னுடைய தவ வலிமையால் பெரும் பாம்புகளை வரவழைச்சு அந்த பாம்புகள் உதவியால் சிவகிரி மற்றும் சக்திகிரியை பெயர்த்து கொண்டு வராரு. அந்த இரண்டு மலைகளையும் தன் தோளில் காவடியாக அவர் தூக்கி வரும்போது வழியில் பழனி வருது. அந்த இடத்தில் இடும்பன் சோர்வடைகிறாரு. சற்று நேரம் காவடியை கீழே இறக்கி வைப்போம்னு சொல்லி காவடியை இறக்கி வைக்க அங்கு முருகன் வந்து இரண்டு மலையும் தனக்கே சொந்தம்னு இடும்பன் கூட சண்டை போட இடும்பன் முருகனால் கொல்லப்படுறாரு. அந்த நேரத்துல இடும்பி தன் கணவன் உயிரை திருப்பி தர சொல்லி கெஞ்ச முருகனும் இடும்பனை உயிர்ப்பிக்கிறாரு. உயிர் தெழுந்த இடும்பன் முருகன் கோவிலில் தான் காவல் தெய்வமாக இருக்க விரும்பும் ஆசையை சொல்ல முருகனும் சரின்னு சொல்றாரு. மேலும் காவடி தூக்கி வரும் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்க முருகனும் சரின்னு சொல்றாரு.